மோடி அவர்களுக்கு பொறுத்தவரை ரொம்ப ரகசியமாக சொன்னால் பிஜேபிக்கும் திமுகவுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எப்பயுமே. ஏன்னா அதாவது என்னன்னா இப்போ வந்து இந்த வகையில் அதாவது அதிமுக வந்து டம்மி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து திமுக வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு காட்டமாக அவங்கள பேச முடியும்னா அவங்க பிஜேபி மட்டும் தான் எதிர்க்கிறாங்க, பிஜேபி மட்டும் தான் சொல்கிறாங்க. பெருசாக அதிமுக கூட எடப்பாடியை கூட பெருசாக அவங்க வந்து இப்போ எதிரியாக பார்க்கறது இல்லை. ஏன்னா அடுத்த கட்டமாக காங்கிரஸ் வந்து முதல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு, இப்போ காங்கிரஸ் ஒதுங்கிருச்சு. அதுக்கு வந்து ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வந்து இப்போ விஜயெல்லாம் பார்த்துட்ட பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து அதிகமான சீட் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி பார்த்தாங்க ஜோதிமணி போன்றவர்கள். ஆனால் பிரியங்கா காந்தியை வந்து கனிமொழியை வச்சு பேச வச்சாங்க. இப்போ அண்மையில் பேசினாங்க, பிரியங்கா காந்திகிட்ட வந்து ஒரு ஆஃபர் தரோம்னா உங்களுக்கு அதே சீட் கொடுத்த சீட்டை கொடுக்குறோம், 23 சீட்டு தருவோம், இல்லைனா 25 சீட் ஓகே ஏற்கனவே கொடுத்தது மாதிரி, அதை தாண்டி கேட்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு துணை சபாநாயகர் மாதிரி ஒரு இது தரோம், வாரியங்களில் உங்களுக்கு பொறுப்பு தரோம், அவ்வளோதான் தர முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதும் இருக்காதும் இல்லாததும். ஓபிஎஸ்க்கு வந்து இங்கே வாங்கினே நாங்கள் துண்டு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பாண்டியன்லேருந்து எல்லோரும் முன்னாடி போனவங்கலாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வேறு சோர்ஸே இல்லை இது தாண்டி. ஏன்னா இனிமேல் வந்து என்டிஏ கூட்டணியில் அவரை சேர்ப்பாங்களா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எடப்பாடி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிடிவியை கூட ஒத்துப்பேன் அப்படிங்கிறது வந்து ஏன்னா டிடிவியோட ஆளுமை வந்து தெரியும் அவருக்கு. ஏன்னா கட்சியை கபலீகரம் பண்ணிடுவார் டிடிவின்னு கூட ஒரு பயம் இருக்குது அவருக்கு. இருந்தால் கூட டிடிவி ஏற்றுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் வந்து ஒன்றுமே இல்லை, டம்மி தான் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கே வந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அவருக்கு இருக்க ஒரே சோர்ஸ் மோடி அவர்கள் வந்து ஏன் எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை. 40 நிமிஷம் பேசியிருக்காரு, எடப்பாடி பேர் சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இன்னொரு காரணம் இருக்குல்ல. ஏன்னா விஜயை வந்து அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர்கிட்ட விஜய்க்கு சொல்லப்பட்டது என்னென்னா அங்கே சென்சார் விவகாரத்தில் இருக்கலாம், இல்லை இந்த சாம்பியன் விவகாரத்தில் இருக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க, நாம் வந்து மொத்தமாக சந்திக்கிறோம் தேர்தலில். முதலமைச்சர் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலை அப்படின்னு கூட பேசலை. ஆனால் இதுக்கு பின்னணியில் என்னன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை அமித்ஷாவோடு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியோட அடுத்த முகமாக வந்து எஸ்பி வேலுமணி தான் பார்க்குறோம். ஏன்னா டிடிவி தினகரன் வந்து எஸ்பி வேலுமணியோட கை கொடுக்குறார், எடப்பாடியோடு பேசுகிறார் என்றாலும் கூட இரண்டாவது முகமாக எஸ்பி வேலுமணியை காமிக்கிறாங்க. ஏன் எஸ்பி வேலுமணியை காமிக்கணும்? ஒருவேளை பொதுச் செயலாளராக யாரையா மாற்றக்கூடிய முடிவு இருந்தால் கூட ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது 210 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்டிஏ கூட்டணி அரசத்தான், அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி அரசத்தான் மக்கள் விரும்புகிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் அமையும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தெரிவித்தாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத முதல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்கல. இதுதான் ஒரு பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதில் 2 ஐட்டம் இருக்குதுல. மோடி அவர்கள் வந்து ஏன் எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை. 40 நிமிஷம் பேசியிருக்காரு, எடப்பாடி பேர் சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இன்னொரு காரணம் இருக்குதுல்ல. ஏன்னா விஜயை வந்து அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர்கிட்ட விஜய்க்கு சொல்லப்பட்டது என்னென்னா அங்கே சென்சார் விவகாரத்தில் இருக்கலாம், இல்லை இந்த சாம்பியன் விவகாரத்தில் இருக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க, நாம் வந்து மொத்தமாக சந்திக்கிறோம் தேர்தலில். முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்கிற எதுவுமே வேணாம், என்ன வின் பண்ணுகிறோமோ வெற்றி பெறுகிறோமோ அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிப்போம். அதான் அந்த ஐடியாலஜி அவங்களுக்குள்ளே இருக்குது, மோடிக்கு இருக்குது. அதனால தான் அவர் வந்து எங்கேயுமே வந்து எடப்பாடி அவர்களுடைய பேரை சொல்கிறதில்ல. இன்னொன்று தானாகவே சொல்லிக் கொடுக்குறார் எடப்பாடி அவர்கள். நான் எங்கள் ஆட்சி தான் அமையும் 210 தொகுதி அப்படின்னா பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்லுவாராக இருக்கும் மேபி. ஏன்னா அவர் 210க்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனாலும் கூட ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து உள்ளே கொண்டு வர முடியும்னா, விஜய் எடுத்துகிட்டு வந்துட முடியும்னா அதுக்கான உண்மையிலே இப்படி தான் இருக்கும். திமுகவா அதிமுகவாங்கிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இன்னொன்று, ஏன் எடப்பாடி அவர்கள் வந்து இவ்வளவு பேசியும் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா முதல்ல நான் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிஜேபி வேணான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும், அப்படி இல்லைன்னா நாங்கள் பிஜேபி வேணான்னு சொல்லி முடிவெடுத்தவர் தான். ஆனால் இப்போது அவர் மேடையிலே வந்து சொல்லலை, பேர் சொல்லலை. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வரும்னு சொல்லுகிறார். அப்போது இதை வந்து அடுத்து அவரை வந்து இப்போ வரைக்கும் சொல்லலை.
ஏன் அவர் பேர் சொல்ல, எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலை அப்படின்னு கூட பேசலை. ஆனால் இதுக்கு பின்னணியில் என்னென்னா, எஸ்பி வேலுமணி அவர்களை அமித்ஷாவோடு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடியோடைய அடுத்த முகமாக வந்து எஸ்பி வேலுமணி தான் பார்க்குறோம். ஏன்னா டிடிவி தினகரன் வந்து எஸ்பி வேலுமணியோட கை கொடுக்குறார். எடப்பாடியோடு பேசுகிறார் என்றாலும் கூட இரண்டாவது முகமாக எஸ்பி வேலுமணியை காமிக்கிறாங்க. ஏன் எஸ்பி வேலுமணியை காமிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு பேசணும். அதில் என்னென்னா, அதாவது ஒருவேளை பொதுச் செயலாளராக யாரையா மாற்றக்கூடிய முடிவு இருந்தால் கூட எஸ்பி வேலுமணி தான் அடுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தங்கமணிலாம் சீனில் இல்லை. ஆனால் இப்போதைக்கு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வந்து இப்போது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணியை வச்சு ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சீட்டுக்கட்டில் வந்து கிங் இருக்குவாங்க, பக்கத்தில் ஜோக்கர் இருக்கும். இப்போது எப்போது வந்து எடப்பாடி அவர்கள் கிங்காக இருந்து ஜோக்கராக மாறுகிறாரோ அப்போ எஸ்பி வேலுமணி அங்கே வந்துடுவார். ஆனால் இது ஒரு மாதிரியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கூட அந்த அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு இது. இன்னொன்று, ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து இந்த என்டிஏ கூட்டணியை போய் சொல்லணும்? இவ்வளோ அவசரம் தேவையில்லை. ஏன்னா திமுக கூட்டணி வந்து அப்படியே குறையாமல் இருக்குது. எந்த வகையிலையும் சிதிலமடைஞ்சிடவே இல்லை. அதை மாற்றவே முடியல அவங்களால. அப்போது இப்போ இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது, ஏதாவது எங்கேயோ வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தேமுதிக ராமதாஸ் 2 பேரும் தான் இப்போ வெளியே நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் மட்டும்தான் வருவாங்க உள்ள. அப்போது இவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கோ, நாங்கள் வந்து தயாராகிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டோம், ரேஸில் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவோ இதை வந்து அவசரமாக இந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரினா பெரிய கட்சினா பெரிய அமமுகவே பெரிய கட்சி மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா அமமுகவுக்கான எந்த அளவு செல்வாக்கு இருக்கிறதுங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். ஏன்னா ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு, டிடிவிக்குன்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்தது, உடஞ்சி போய் இப்போ வந்து சசிகலா அம்மையாருக்கும் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. ஓபிஎஸ் வந்து எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் கூட இருந்தவர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு ஜெயஸ்ரீ பிரபாகரன் போயிட்டார். இவர் திமுகவுக்கு எல்லாருமே சுப்பரத்தினத்துலேருந்து எல்லாருமே இப்போ இன்றைக்கு இப்போது அண்மையில் சீக்கிரமாக வந்து தர்மர் அவருடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா மாநிலங்களவை எம்பிக்கு வந்து அவருக்கு சண்டை போட்டதே இவர் தான். சிவி சண்முகத்துக்கும் இவங்களுக்கான பேச வரும்போது தர்மருக்காக இவர் பரிந்து பேசி வாங்கி கொடுத்தவர் இவர் ஓபிஎஸ் அவர்கள். இப்போது அவரே வந்து அதிமுகவோட போய் ஐக்கியமாகிறார். ஏன்னா அதை இருக்க வரைக்கும் ராஜ்யசபா எம்பியை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் அந்த அதிமுகவில் இருக்கணும், அதற்காகவாவது இருக்கணும்ல. சசிகலா புஷ்பா வந்து ஒரு முறை ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்துட்டு பண்ணும்போது கூட அதிமுகவில் இருக்கிறதுக்கான காரணம் இருந்தது என்னென்னா, அவங்க வெளியே போயிட முடியாது, அந்த கட்சிக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரியான தன்னை பாதுகாப்புக்காக தான் வந்து தர்மர் கூட அங்கே போராடே தவிர, ஓபிஎஸ்க்கு வந்து இங்கே வாங்கினே நாங்கள் துண்டு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பாண்டியன்லேருந்து எல்லோரும் முன்னாடி போனவங்கலாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வேறு சோர்ஸே இல்லை இதை தாண்டி. ஏன்னா இனிமேல் வந்து என்டிஏ கூட்டணியில் அவரை சேர்ப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா எடப்பாடி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிடிவியை கூட ஒத்துப்பேன் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா டிடிவியோட ஆளுமை வந்து தெரியும் அவருக்கு. ஏன்னா கட்சியை கபலீகரம் பண்ணிடுவார் டிடிவின்னு கூட ஒரு பயம் இருக்குது அவருக்கு. இருந்தால் கூட டிடிவி ஏற்றுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் வந்து ஒன்றுமே இல்லை, அவர் டம்மி தான் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கே வந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அவருக்கு இருக்க ஒரே சோர்ஸ் விஜய் கூட போகணும். விஜய் கூட போய் நிற்பாரா? முன்னாள் முதலமைச்சர் 3 முறை அப்படிங்கும்போது ஒரு அங்கீகாரம் பெறாத இன்னும் கட்சியாக இன்றைக்கி வந்து இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியில் போய் அவர் போய் தன்னை கை கட்டி தலைவரேன்னு சொல்லுவாரா? செங்கோட்டையன் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு வேறு வழியே கிடையாது. அது அவர் 2ஆம் கட்ட தலைவராக தான் இருந்தார். இவர் வந்து முதற்கட்ட தலைவராக ஒரு கட்சியை நிர்மாணிக்கிறவராக கூட முடிவு பண்ணார். நான் அதிமுக மீட்பு குழு அப்படின்னு சொல்லி அமைச்சு அது ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கும் போது இப்போ தர்மரும் வெளியே போகிறாரு. இப்போது ஓபிஎஸும் அவர் பையனும் தான், ஓபி ரவீந்திரநாத் மட்டும் தான் இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளே. அதுக்குள்ளே இந்த 2 பேருக்கும் எம்எல்ஏ சீட் வேணும்னா நீங்கள் வந்து திமுக தஞ்சமடையவை தவிர வேறு வழியே இல்லைங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இதுக்கடையில் நான் இன்னும் 2 நாளில் அவர் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நான் பேசி ஒரு முடிவுக்கு வருவேன்னு சொன்னார். எந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு முடிவுக்கு வருவார்னு தெரில. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவரை விட்டு போயிட்டாங்க. கெமிலியான் மாதிரி, பச்சவந்திகள் மாதிரி நிறைய பேர் நகர்ந்துட்டாங்க அவரை. இன்னொன்று, வைத்திலிங்கம் கூட அந்த மாநாடு நடத்திய போது கூட மொத்த செலவும் வைத்திலிங்கம் தான் பண்ணார். ஏன்னா இவருக்கு வந்து பெரிய செலவுக்கான தொகையை கொடுக்கலன்னு சொல்லி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால தான் வைத்திலிங்கம் கூட இன்றைக்கி அவர் கூட இல்லை. ஆக யாருமே அவர் கூட இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு செய்யலாம். இப்போ இதுல பிரதமர் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? அவருக்கு வேற சோர்ஸ் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து மோடியை தாண்டி அவங்க செஞ்சிட முடியாது. இப்போ அமித்ஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜயை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து முதல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ காங்கிரஸ் ஒதுங்கிருச்சு.
அதுக்கு வந்து ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வந்து இப்போ விஜயெல்லாம் பார்த்துட்ட பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து அதிகமான சீட் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி பார்த்தாங்க ஜோதிமணி போன்றவர்கள். ஆனால் பிரியங்கா காந்தியை வந்து கனிமொழியை வச்சு பேச வச்சாங்க. இப்போது அண்மையில் பேசினாங்க. பிரியங்கா காந்திகிட்ட வந்து ஒரு ஆஃபர் தரோம் உங்களுக்கு, அதே சீட் கொடுத்த சீட்டை கொடுக்குறோம், 23 சீட்டு தருவோம், இல்லைனா 25 சீட் ஓகே, ஏற்கனவே கொடுத்தது மாதிரி, அதை தாண்டி கேட்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு துணை சபாநாயகர் மாதிரி ஒரு இது தரோம், வாரியங்களில் உங்களுக்கு பொறுப்பு தரோம், அவ்வளோதான் தர முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதும் இருக்காதும் இல்லாததும் பரவாயில்லன்ற மாதிரியான ஐடியாக்குள்ளே திமுக வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்துருச்சுனாலே என்ன ஆகும்னா, விஜய் காங்கிரஸுக்கு வந்து வேறு வழி கிடையாது இப்போது வெளியே. ஏன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒன்று கட்சியை விட்டு பொழிய போயிடணும், கட்சியை வந்து அடுத்த 2031 பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், இல்லையானா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிக்குள்ளே இருக்கார். ஏன்னா அவர் அந்த கட்சி ரொம்ப சைலண்ட் மோடு போயிடுச்சு, யாருமே எதுவுமே பேசுகிறதில்ல. அந்த மாதிரியான சூழலில் எப்படியான ஐடியாக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரில. இந்த நிலைமையில் எடப்பாடி அவர்களுக்கும் செக் வச்சுருக்கிறதுனால மோடியை ஆதரித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பீகாரில் நிதிஷ்குமாருக்கு எப்படி இருந்ததோ அதே நிலைமையை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் நிதிஷ்குமாரை வந்து அப்படி தான் சொன்னாங்க, அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் தான் ஒத்துக்கிட்டாங்க, ரெண்டாவது இது பண்ண பிறகு. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு பார்த்தபோது அதிகமாக பிஜேபி இருந்தபோது கூட இப்போ வந்து அவரே சிறுபான்மையினர் மைனாரிட்டி முதலமைச்சர் மாதிரி இருக்காருங்க. பிஜேபி ஆதரவில் தான் முதலமைச்சராக இருக்கார். அதனால் இங்கேயும் அதே மாதிரியான எடப்பாடி வந்து இன்னும் 10 தோல்வி எடப்பாடின்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்ததுனால அவருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லைனாக்கும் பார்த்துக்குறோம், இன்னொரு ஆல்ட்ரேஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு அவர் பயமுறுத்தி இருக்கிறதுனால அவர் வேறு சோர்ஸ் இல்லை அவருக்கு. இப்போ தமிழக களத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் செய்யாமல் தேர்தல் களத்தை சந்திப்பதே அந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனம் அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடியும் அப்படின்னா நடந்திருக்கு. அதாவது வேட்பாளர்களை வந்து அறிவிக்காமலே கூட செஞ்சுருக்காங்க. ஏன்னா தேசிய அளவில் தான், மாநில அளவில் பண்ண முடியல. தமிழக அளவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாமல் எந்த தேர்தலும் நடந்தது கிடையாது. அது கரெக்ட். ஆனால் அது தேசிய ஃபார்மேட்டை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு இப்போ. ஏன்னா இப்படி சொல்கிற, ஏன்னா இது வரைக்கும் ஏன் வர முடியலைன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஸ்டாலின், அப்போது எல்லாருமே வந்து மக்களுக்கு தெரிந்த தலைகளாக இருந்தார்கள், முக்கியத்துவமானவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கு அவருடைய முக்கியமான இல்லைன்றது அந்த பிஜேபி கட்சி வந்து முடிவு பண்ணுது. அதனால தான் அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இன்னொரு டாக் தனியாக வந்து செகண்ட் லைன் லீடரை வச்சு சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமனை கூட முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏன் சொல்லப்படுகிறதுனா, அவங்க வீக்காக இருக்கிறதுனால தானே வந்து 2-3 வாய்ப்புகளை சொல்கிறாங்க. வெளியே சொல்லவே முடியுது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதோ இல்லை எம்ஜிஆர் இருக்கும்போதோ சொல்ல முடியுமா? அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்க வந்து மோடியா லேடியான்னு அப்படி கேட்டு வெளியே போனவங்க, அவங்கள அனுப்பினவங்க. மோடி அவர்கள் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மையாரை. அந்த மாதிரியான துணிச்சல் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவருக்கு வேறு வழி கிடையாது, வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களை பாஜக மீது தொடர்ச்சியாக முன்வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்று இது போன்ற பிரதமர் மோடி தலைமையிலான முதல் பிரச்சார கூட்டம் நடைபெறும் போது கூட இந்த பக்கம் ஆராசா எம்பி அவர்கள் மத்திய ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு இழைத்த 25 துரோகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. முதல்வர் மோடி அவர்களும் 11 முக்கியமான விஷயங்களை பாஜக குறித்த விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்படியான சூழ்நிலையில் பாஜக வந்து முதல்வர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாமல் தமிழக தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான பயணங்களில் முன்னெடுத்து செல்வது திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து இந்த கூட்டணியை விமர்சிப்பதற்கும் கடுமையான தாக்குதல் நடத்துவதற்கும் பாஜக தமிழகத்தில் பல்வேறு விதங்களில் இது போன்ற அழுத்தங்களை கொடுக்கிறது அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இன்னும் வலுச்சேர்ப்பதாகத்தானே இருக்கும். ஆமாம், இது ஒரு வியூகம் தான். அதாவது நீங்கள் வந்து யாரை சொல்லி நீங்கள் வந்து குறை சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இதை ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. இப்போது பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். நீங்கள் யாரை சொல்லி குறை சொல்ல முடியும்? நீங்கள் அதிமுக சொல்லுவீங்களா, பிஜேபியை சொல்லுவீங்களா, எதை சொல்லுவீங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, பிஜேபி நேற்று மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார், அந்த போதைப்பொருள் மாணவர்களிடம் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை வந்து அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பெரிய அளவில் வந்து திமுக வந்து அப்படி அவங்கள டிராஸ்டிக்காக வந்து அவங்கள எதிர்க்க முடியல. இன்னொன்று, இவங்களுமே மாற்றி மாறி சொல்லிக்கிறாங்கன்னா கூட பெரிய அளவில் வலுவான காரணங்கள் இல்லை அதுக்கான. ஏன்னா இப்போ இன்னொன்று, மோடி அவர்களுக்கு பொறுத்தவரை ரொம்ப ரகசியமாக சொன்னால் பிஜேபிக்கும் திமுகவுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எப்பயுமே. ஏன்னா அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த வகையில் அதாவது அதிமுக வந்து டம்மி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது முதல்ல பேசியிருக்கோம். அப்போ அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து திமுக வந்து ஏன் வந்து இந்தளவுக்கு காட்டமாக அவங்கள பேச முடியும்னா, அவங்க பிஜேபி மட்டும்தான் எதிர்க்கிறாங்க.
பிஜேபி மட்டும் தான் சொல்கிறாங்க. பெருசாக அதிமுக கூட எடப்பாடியை கூட பெருசாக அவங்க வந்து இப்போ எதிரியாக பார்க்குறதில்ல. ஏன்னா அடுத்த கட்டமாக வெஸ்ட் பெங்காலை போல், அதாவது கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எப்படி காணாமல் போய் மம்தாவும் பிஜேபியும் வந்தது போல், அது மாதிரியான ஒரு தார்மீக ஒரு எதிரியாக வந்து இப்படி கட்டமைச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க பாஜக. அதுக்கான சாத்தியக்கூறுகள் லேசாக ஆரம்பிச்சிருதுன்னு தான் சொல்லுவேன் நான். அதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா பூத் கமிட்டி லெவலில் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்கூடாக பார்க்குறோம். இப்போ அண்மையில் சுற்றுப்பயணம் போயிருந்தோம். அப்போது எல்லா மேக்ஸிமம் நிறைய இடங்களில் வந்து அதிமுக இது பாஜகனுடைய பூத் கமிட்டி லெவலில் அவங்க வந்து செயல்படுறாங்க. அப்போது இன்னமும் வந்து இப்போ நேற்று எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட சகோதரர் எல்முருகன் சகோதரி இன்னமும் உளறி தள்ளுகிறார் அவர். அதாவது அதுக்காக இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலினும் அப்படி தான் உதறி தள்ளுகிறாருன்னு வச்சுப்போம் உளறி. ஆனால் கூட அதாவது ஒரு மேடையில் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதில் எல்லாம் கூட இன்னமும் பக்குவப்படலையோ எடப்பாடி அவர்கள், நம்ம தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டே வருகிறாரோ. அதனால் வந்து மோடி போன்றவர்கள் வந்து அவரை இப்படி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.